இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சினை முட்டை பையில் கேன்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஏறக்குறைய 10லேருந்து 15% பெண்களை அஃபெக்ட் பண்ணுது. பிறப்புறுப்பு சம்மந்தமான கேன்சரில் 2வது இடத்த வகிக்குது. முதல் இடம் கர்ப்பவாய் புற்றுநோய், அதை அடுத்து சினை முட்டை பை புற்றுநோய். இது யாருக்கெல்லாம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் 40 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க, குழந்தை அபார்ஷன் மட்டும் ஆனவங்க, அதுக்கப்புறம் குழந்தை இல்லாததுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து செயற்கை கருத்தரிப்பு முறையில் நிறையா தடவை அந்த சினை முட்டை பையில் எக் ஃபார்மேஷனுக்காக மெடிசின்ஸு, ஹார்மோன்ஸ் யூஸ் பண்ணவங்க, அது தவிர மரபணுக்கள் சம்மந்தமாக BRCA1, BRCA2 ஜீன் மியூட்டேஷன்ஸ் மூலமாக அவங்க ரிலேஷன்ஸ் யாராவது சிஸ்டர்ஸோ இல்லை மதர் யாருக்காவது கேன்சர் இருந்தால் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர், அதாவது மார்பக புற்றுநோய் இல்லைன்னா வயிற்றில் குடலில் புற்றுநோய், இந்த மாதிரி ஏதாவது ஹிஸ்ட்ரி இருந்தாலும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. யாருக்கெல்லாம் வராமல் ப்ரொடெக்டிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெற்றவங்களுக்கு, அதுக்கப்புறம் தொடர்ந்து 6 months to 1 year ஆகுது பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணியிருந்தால் அது ரொம்பவே ப்ரொடெக்டிவாக இருக்குது. அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய் ரொம்ப 2 மாதம் 3 மாதத்துக்கு வரும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அந்த ஓவுலேஷன் சினை முட்டை பையில் இந்த கரு வர்றதுக்கு ரொம்ப டிலேடாக வரும். இல்லை சில பேருக்கு வராமல் கூட இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் ப்ரொடெக்டிவாக இருக்குது. இது தவிர கருத்தடை மாத்திரைகள் தொடர்ந்து 5லேருந்து 10 வருஷம் எடுத்துக்கிறவங்களுக்கு சினை முட்டை பை கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு ஏறக்குறைய 50% குறையுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா, அந்த சினை முட்டை பையிலேருந்து அந்த கருமுட்டை வெளியே வராமலே நம்ம அதை ஓவுலேஷனை சப்ரஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறப்ப. ஸோ இதனால் கூட கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்பவே குறையுது. இந்த சினை முட்டை பை கேன்சரை நம்ம 2 வகையான டியூமர்ஸாக பிரிக்கலாம். ஒன்று எபித்தீலியல் டியூமர்ஸ், அதாவது 80லேருந்து 85% டைப் ஆஃப் டியூமர்ஸ் அந்த செல் வேறுபாடுகள் எபித்தீலியல் டியூமர்னு சொல்கிறோம். 10 to 15% நான் எபித்தீலியல் டியூமர்ஸ்னு சொல்கிறோம். இந்த எபித்தீலியல் டியூமர்ஸில் ஒரு 60% இருக்கிறது சீரஸ் டியூமர்ஸ், 10% மியூசினஸ் டியூமர்ஸ்னு சொல்கிறோம். இந்த பேலன்ஸ் ஒரு 10 to 15% இருக்கிறது எண்டோமெட்ரியாய்டு டைப் ஆஃப் கேன்சர்னு சொல்கிறோம். அதே மாதிரி நான் எபித்தீலியல் டியூமர்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஜெர்ம் செல் டியூமர்ஸ் இருக்குது, செக்ஸ் கார்ட் டியூமர்ஸ் இருக்குது, மெட்டாஸ்டாட்டிக் டியூமர்ஸ் இருக்குது, அப்புறம் அன்கிளாசிஃபைட், இந்த மாதிரி அதை பிரிக்கிறோம். எபித்தீலியல் டியூமர்ஸ் யூஸ்வலாகவே பைலேட்ரலாக 2 சைடையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதை வச்சே நம்ம அது கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த எபித்தீலியல் டைப் டியூமர்ஸ் தாண்டி நமக்கு பார்டர் லைன் டியூமர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டியூமர்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணோம்னா, யூஸ்வலாக ஓவரீஸ்க்கு உள்ளேயே, அதாவது சினை முட்டை பை மட்டுமே அஃபெக்ட் ஆகும், பரவுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவாக இருக்குது. இதை கிரேட் 0 டியூமர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி டியூமர்ஸ் இருக்கவங்களுக்கு அவங்களோட லாங் டேர்ம் சர்வைவல் ரேட், அதாவது இதோட அந்த நச்சுத்தன்மையும் அந்த பரவுற தன்மையும் குறைவாக இருக்கனால ப்ரொக்னோசிஸ் பெட்டராக இருக்குது. நான் எபித்தீலியல் டியூமர்ஸ், இதில் நம்ம நிறைய டைப்ஸ் பார்த்தோம். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு டியூமருக்கும் சில டியூமர் மார்க்கர்ஸ் இருக்குது. இதை நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். குருக்கன்பர்க் டியூமர் அப்படின்னு ஒரு டியூமர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டாஸ்டாட்டிக் டியூமர்ஸில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டைப். இந்த டியூமர்ஸ் யூஸ்வலாக 2 ஓவரீஸுமே அஃபெக்ட் பண்ணும். ஆனால் அந்த ஷேப் மாறாமல் இருக்கும், ஃப்ரீலி மொபைலாக இருக்கும். இந்த மாதிரி டியூமர்ஸ் ஏற்பட்டால் அதோட ப்ரைமரி கேன்சர் சைட் ஸ்டமக்கில், அதாவது வயிற்றில் இருக்கலாம், இல்லை குடலில் இருக்கலாம். அது பரவி இந்த சினை முட்டை பை அஃபெக்ட் பண்ணும்போது அதை குருக்கன்பர்க் டியூமர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டியூமர்ஸில் நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது செல் அளவில் பார்த்தா சிக்னட் ரிங் செல்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்கும். இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதனால சினை முட்டை பையில் டியூமர் இருந்தால் கூட அதுக்கான காஸ் ப்ரைமரி டியூமர் எங்கே இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ண பிறகு தான் நம்ம ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஃபர்தராக நம்ம வர வீடியோஸில் இந்த சினை முட்டை பை கேன்சரை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம்.